தவறு. வணக்கம் என்பது பல பொருளை தமிழிலே உள்ளடக்கி இருக்கின்றது. இந்த சொல்லுக்கான வேர் வன் என்பது. வன் என்ற வேர்ச்சொல் வளைவு என்ற பொருளை தரும். நாம் வணக்கம் என்று சொல்லும்போது நம் உடலை முன் பக்கமாக வளைத்து வரும் நண்பர்களை அல்லது விருந்தினர்களை கைகூப்பி வணக்கம் என்று கூற வேண்டும் என்பதுதான் தமிழர் மரபு. இந்த மரபை நாம் கைவிட்டு விட்டோம். இதனை இன்று சப்பானியர்கள் கடைபிடித்து வருகிறார்கள். இந்த வன் என்ற வேர்ச்சொல் விரிந்து வண்ணம் என்றாகிறது. இந்த வண்ணம் என்ற சொல்லுக்கும் வளைவு என்றுதான் பொருள். மழைக்காலத்திலே வானத்தில் தோன்றிய அந்த வளைவை பார்த்த தமிழர்கள் அதற்கு வண்ணம் என்று பெயர் வைத்தார்கள். பிற்காலத்தில் அது வானவில் என்று மாற்றப்பட்டது. அது வேறு செய்தி. வண்ணம் என்பது வானத்தில் தோன்றுகின்ற ஒரு வில், வளைவு. வானில் தோன்றிய அந்த வளைவான வண்ணத்தில் கண்ணுக்கு கவர்ச்சியான பல தோற்றங்கள் இருந்ததனால பிற்காலத்தில் வண்ணம் என்ற சொல்லை ஓவியம் வரைகின்றவர்கள் தீட்டுகின்ற ஓவியத்திலே அவர்கள் இடுகின்ற அந்த இடுபொருளுக்கு பெயராக வைத்து விட்டார்கள். ஆக வண்ணம் என்பதற்கு வளைவு, குறிப்பாக வானத்தில் தோன்றும் வளைவு என்றுதான் பொருள். இப்போ இந்த வன் என்ற சொல் நீண்டு வண்ணம் என்றானது என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். வட்டமான கரைகளை கொண்ட ஒரு குளத்துக்கும் வண்ணம் என்றுதான் பொருள். குளத்தை வண்ணம் என்றுதான் தமிழர்கள் அழைத்தார்கள். வட்டமான கரைகள், வளைந்த கரைகள் இருந்ததனால் அது வண்ணம் என்று சொல்லப்பட்டது. அந்த வண்ணத்திலே துணிகளை துவைக்கின்ற தொழிலாளியினுடைய பெயர் என்னவென்று உங்களுக்கே தெரியும். ஆகவே இந்த வன் என்ற வேர் எப்படியெல்லாம் விரிவடைகிறது என்பதை பார்க்கின்ற போது நமக்கு வியப்பாக இருக்கும். தமிழர்களை பொறுத்தவரையில் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பொருளை வைத்தார்கள். இப்பொழுது வண்ணம் என்று சொல்லுகிற அந்த சொல்லுக்கும் நிறம் என்று அறியப்படுகின்ற அந்த சொல்லுக்கும் வேறுபாடு உண்டா, அல்லது இரண்டும் ஒரே பொருளை தருகின்ற சொற்களா என்று நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற போது வண்ணம் என்பது தற்காலிகமானது, நிறம் என்பது நிலையானது. ஆக இந்த இரண்டு சொற்களுக்கும் இடையே வேறுபாடு உண்டு. ஆனால் ஆங்கிலத்தில் ஒரே சொல் கலர் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். தமிழிலே வண்ணம் என்பது மாறக்கூடியது, நிறம் என்பது மாறாதது. நிறம் என்ற சொல்லுக்கான வேர் நெல், நெல் நிற்றல் என்ற பொருளில் நிறம் என்ற சொல் வருகிறது. இந்த வண்ணம் என்ற சொல்லை
இடைக்காலத்திலே வேறு பொருளுக்கு மாற்றிவிட்டாலும் கூட அடிப்படை அந்த சொல் ஆய்விலே அந்த சொல்லை நாம் மறக்க இயலாது. இப்போ நிறங்களில் கூட கருமை என்ற ஒரு நிறம் இருக்கிறது. இந்த கருமை என்ற நிறத்தை பற்றி எழுதும்போது எந்த ரா போட்டு எழுதுவது, இடையின ரகரம் போடுவதா அல்லது வல்லின ரகரம் போடுவதா என்ற குழப்பம் பேராசிரியர்கிட்டே இருக்கு. நான் சில பேராசிரியர்களிடம் கேட்டபோது ரெண்டில் எதை வேண்டுமானாலும் போட்டு எழுதலாம் என்று சொன்னார்கள். அது தவறான சிந்தனை. நான் அந்த வண்ணத்திற்கும் நிறத்திற்கும் ஒரு வேறுபாடு சொன்னதை போல கருமை என்ற சொல்லிலே இடையினரா சேர்த்து எழுதும்போது அந்த நிறம் தற்காலிகமானது, மறையக்கூடியது. வல்லினம் சேர்த்து எழுதினால் அது நிரந்தரமானது, நிற்கக்கூடியது. ஆப்பிரிக்க மக்களுடைய நிறம் கருப்பு என்று எழுதும்போது வல்லினம் சேர்க்க வேண்டும். இப்படி ஒரு எழுத்தில் கூட மாறுபாடான பொருளை தமிழர்கள் வைத்தார்கள். கற்பு என்ற ஒரு சொல்லை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதை பிரிக்கும் போது கல் கூட்டல் பூ என்று வரும். அந்த பூ என்பது புடம் என்ற சொல்லினுடைய சுருக்கம். புடம் என்பதற்கு வெப்பப்படுத்துதல் என்று பொருள். கல்லை சூடாக்கினால் அது வளையாது, மாறாக இரண்டாக உடைந்து போகும். இந்த கல் இரண்டாக உடைவது போல் கற்புடைய பெண் தன் கற்புக்கு தீங்கு வரும் என்ற ஒரு சூழ்நிலை வந்தால் தன்னை அழித்துக் கொள்வாளே என்று வளைந்து கொடுக்க மாட்டாள் என்ற பொருள் அந்த கற்பு என்ற சொல்லில் இருக்கு. நாம் இந்த பொருளை எல்லாம் உணர்ந்து பார்ப்பதில்லை. தொல்காப்பியர் தெளிவாக சொல்லுகிறார்.